இந்த மாதிரி நீங்களும் இவ்வளோ சத்தமாக பாட்டு கேட்குறீங்களா? இதுக்கு பின்னாடி இருக்கிற டேஞ்சரை சொல்கிறேங்க. ரீசெண்டாக WHO வந்து ஒரு ரிப்போர்ட் படி பார்த்தீங்கன்னா, உலகத்திலே 1 பில்லியன் மக்களுக்கு வந்து இந்த மாதிரி சத்தமாக பாட்டு கேட்கறனால அவங்களோட காதோட திறன் வந்து கம்மியாகுதுன்னு சொல்கிறாங்க. இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, சத்தமாக நீங்கள் பாட்டு கேட்கும்போது நம்ம காதுக்குள்ளே இருக்கிற நரம்புகள் பாதிக்கப்படுறதுனால கொஞ்சம் கொஞ்சமாக வந்து டெம்பரரி அந்த காது கேட்குறது அந்த திறன் வந்து கம்மியாகிறத பார்க்குறோம். அதே மாதிரி டைட்டனட்டஸ் அப்படின்ற ஒரு ப்ராப்ளம் உருவாகுது. காதுக்குள்ளே வந்து அந்த ரிங்கிங் சவுண்டு மாதிரி வந்து கேட்குங்க. ஸோ இதுக்கெலாம் வந்து நான் ஒரு சொல்யூஷன் சொல்கிறேன். நீங்கள் பாட்டு தாராளமாக கேளுங்க. ஆனால் இந்த 60-60 ரூலை வந்து அப்ளை பண்ணுங்கள். அதாவது எப்போவுமே நீங்கள் பாட்டு கேட்கும் போது ஃபுல் வால்யூம் வைக்காமல் 60% மட்டும் நீங்கள் கொஞ்சம் சவுண்டு வச்சுக்கிட்டா போதும். அதே மாதிரி அடுத்த ரூல் வந்து ஒரு நாளைக்கு 60 நிமிஷத்துக்கு மேலே இந்த ஹெட்ஃபோன் வந்து யூஸ் பண்ணுறத தவிர்த்துருங்க. அதுக்கு பதிலாக நீங்கள் வந்து லவுட் ஸ்பீக்கர்லையோ பக்கத்தில் வந்து நீங்கள் வச்சோ இந்த மாதிரி வந்து ப்ராக்டிசஸ் பண்ணும்போது லாங் டேர்மாக வந்து நம்ம காதோட ஹெல்த்தை வந்து பாதுகாக்கலாம். இதை வந்து சேஃபாக வந்து யூஸ் பண்ணணுன்றது தான் என்னோட விருப்பம்.